ஃபிளைட்ல போகும்போது இந்த 750 ml ஆல்கஹால் எடுத்துட்டு போனாரு, அது வந்து பெர்ஃப்யூம் பாட்டில், ஆனா இவங்க வந்து வேற மாதிரி சொல்லிட்டாங்க, கூடவே கத்திரிக்கோளா இருந்ததுன்ற தகவல். இப்போ இவர் விஜய் போறத அவர் பேக்ல என்ன இருக்குன்ற அளவுக்கு கேமரா வச்சு பாக்குறாங்க, அது என்ன, அது எப்படி வருது அந்த தகவல் அப்படின்ற கேள்வி. முதல்ல அது உண்மையா பொய்யா அப்படின்றதே தெரியாது, அப்புறம் தானே வந்து அந்த தகவல் எப்படி வருது அப்படின்றது. ஸோ நீங்க நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அதுல வந்து 4 இட்லியும் கெட்டி சட்னியும் இருந்தது அப்படின்னு கூட நீங்க போடுங்களேன். அவர் வந்து வேற எதையும் சாப்பிட மாட்டேன், தமிழகத்து உணவான இட்லி மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு விஜய் இதை எடுத்துக்கொண்டு போனார் அப்படின்னு சொல்லுங்க. இதை யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஓ இருக்குதா அப்படின்னு இஷ்டப்படுறோம் நம்பிட்டு போவான், இஷ்டப்படாதான் இவன் டுபாகுன்னு சொல்லிட்டு போவான், அவ்வளவுதானே. இன்னைக்கு அப்படித்தானே ஆயிப்போச்சு செய்திகள் அப்படின்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களே பத்திரிகைகளே செய்திகள்னு போடுறாங்க. வாட் யூ மீன் பை செய்தி? நியூஸ்னா என்னது? நடந்த விஷயம் அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டு போடுறதுக்கு பேர் தான் நியூஸ். இந்த மாதிரி வந்து மோட்டோவிலே பார்த்துக்க செய்தி வந்து விஜயுடைய தனிப்பட்ட அந்த இமேஜை வந்து பிரேக் பண்ணுது. அவர் எங்க போனாலும் ஆல்கஹால் எடுத்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கிரியேட் பண்றதுக்காக இது சொல்லப்பட்ட விஷயமா பாருங்க. அவங்க ரசிகர்கள் வந்து அவர் வந்து பொழுதன்னைக்கும் குச்சிக்கினே இருக்காரு அப்படின்னாலும் அவருக்கு தான் ஓட்டு போட போறாங்க. ரசிகர்கள் அப்படின்னும் போது அவங்கள நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் நியூட்ரல் ஓட்டர்ஸ் போது ஆல்ரெடி அவங்க வந்து ஒதுங்கிட்டாங்க, ஐயா இதெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது அப்படின்ட்டு. அதனால அது ரிடண்டன்ட். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு தான் நான் சொல்வேன்.